தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாள் இன்பமான நாளாய், ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ள நாளாய் அமையும்படி தேவனிடத்தில் காத்திருப்போம். புதுசாக நான் ஒன்றும் பேச போகிறதில்ல. நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரி தான், மார்க் 16:16 படித்தோம் இல்லையா? விசுவாசம், அதாவது விசுவாசம் உள்ளவனாகி ரட்சிக்கப்படுகிறவனே ஞானஸ்தானம் எடுத்தவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி நான் நேற்றுக்கு சொன்னேன். இன்றைக்கி ஒருத்தன் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்து அவன் ரட்சிக்கப்பட்டான் அல்லது ஆண்டவரால் வழிநடத்தப்படுகிறான் அப்படிங்கிறதுக்கான சில அடையாளங்கள் இங்கே நான் புதுசாக எதுவும் சொல்லலைங்க. எல்லாமே பைபிளில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வசனங்களை மட்டும் சொல்கிறேன், நான் அதிகமாக பேசலை. வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு படிக்கிறேன். நீங்கள் அது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த வசனங்கள் புரிதல் இருக்கும். எனக்கு புரியுறது வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு புரியுறது வேறு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் நல்ல ஜெபத்தோடு அந்த வசனங்களை நீங்கள் படித்து தியானிச்சிங்கன்னா நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். அதாவது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் படிக்கிறாங்க பாருங்கள். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அதாவது இது வசனம் எப்படின்னு எனக்கு புரியல. இருந்தாலும் ஒரு காரியம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாயளவில் சொன்னாலும் மற்றவங்களுக்கு வாய் அடைக்கிறதுக்காக நம்ம வாய் அதிகமாக பேசி நான் ஆண்டவரோட ஐக்கியப்பட்டு தான் இருக்கேன், நான் ஆண்டவருக்கு பிரியமாக தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொன்னாலும் கூட, சொல்லி மற்றவங்கள வாயடைச்சு நம்ம ஜெயிச்சிட்ட மாதிரி அந்த இடத்துல காட்டிக்கிட்டாலும் கூட, இங்கே வசனம் என்ன சொல்லுது? சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுறவர்களாக இருப்போம். இதில் என்ன பொய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதுலேயே பார்த்திங்கன்னா 2ஆம் அதிகாரம் ஒரு 2-3 அதாவது 9 படிக்கிறேன் பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம். இங்கே இங்கே அங்கே என்ன பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம் அப்படின்னு படித்தோம் இல்லையா? இங்கே என்ன நம்ம பொய் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 9-10, 11 3 வசனங்கள். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். அப்போ அங்கே நாங்கள் ஒளியில் தான் நடக்கிறோம், நாங்களும் பிரகாசமாக தான் இருக்கிறோம், மற்றவங்களுக்கு வெளிச்சமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட, இங்கே தன் சகோதரன், கூட பிறந்த சகோதரன் அல்லது சகோதரியை, எனக்கு அதுலேயும் தப்பிச்சக்கூடாது இல்லையா? இப்படி வசனம் சகோதரனை மட்டும்தான் பகைக்கக்கூடாதுன்னு வசனம் இருக்குது, சகோதரியை பகைக்கக்கூடாதுன்னு வசனம் இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் ஏமாந்துடாதீங்க. 2 பேர்த்துக்குமே பொருந்தும், சரிங்களா? சகோதரிகள் யாருக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். அது சகோதரர் அப்படின்னாலே எல்லாருமே அதில் அடக்கமாகுது. அப்போது இந்த ஒரு விஷயம் பொய்யான ஒரு விஷயத்தை சொல்கிறோன்னு புரிஞ்சுட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டு இருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவன் பார்த்திங்கன்னா ஒளியிலே நிலை கொண்டு இருக்கிறான், அவங்ககிட்ட இடரல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுங்க. நான் சொல்லலை, இது வசனம் தான் சொல்லுது. அடுத்து 11ஆவது வசனம் பார்த்தோம்னா, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். இவ்வளோதாங்க. அது அங்கே ஃபஸ்ட்டில் ஒரு வசனம் படித்தோம் இல்லைங்களா? 6ஆவது வசனம், 1ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். அதில் பொய் சொல்லுவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை படித்தோம் இல்லையா? அப்போ அந்த பொய் எதெல்லாம் பொய்னுங்க தெளிவாக இருக்குது. நீங்களே படிச்சுக்கங்க. உங்கள் கையிலையும் பைபிள் இருக்கும், அல்லது இப்போ எல்லார் கையிலையுமே மொபைல் ஃபோன் இருக்குது. மொபைல் ஃபோனில் எல்லாருக்கிட்டையும் பைபிள் இருக்குது. எப்போ வேணாலும் எடுத்து சந்தேகத்தை தீர்த்துக்கலாம்.
அப்படி ஒரு சௌரியம் இருக்குது. இப்படி நம்ம வந்து மற்ற உறவுகளுக்கெல்லாம் நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கணும், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு மட்டும் ஆண்டவர் அது சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டார். ஆனால் சகோதரங்களுக்கு வந்து நிறைய ஒரு வித்தியாசத்தை அங்கே கொடுத்துருக்கிறார். சகோதரங்கக்கிட்ட எப்படி அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் சகோதரனை பகைச்சிட்டா கூட அவங்ககிட்ட அன்பு, பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுங்க, நான் சொல்லலை. அதே மாதிரி 3ஆம் அதிகாரம், அதே 1 யோவான் 3ஆவது அதிகாரம் 14-15 வசனங்கள். அங்கே என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் பாருங்கள். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். வசனம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்மகிட்ட இருந்தால் மாற்றிக்கணும் தயவு செஞ்சு. அப்போ அந்த ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறவன் அவனுடைய குணங்கள் இது எல்லாத்தையும் கடந்து வரணும். இப்போ இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் அவன் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாது, அந்த இருதயத்தில் இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் நேற்று ஞானஸ்தானம் எடுக்காதவன், அதாவது எடுத்து இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால், சரி ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, எடுத்து பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த வாழ்க்கைக்கு நம்ம பாஷையில் சொல்ல போனோம்னா குறப்பிரசவத்தில் பிறந்த குழந்த மாதிரி எந்த பிரயோஜனம் இருக்காது. குறப்பிரசவத்தில் பிறந்த சில குழந்தைகளை பார்க்கலாம், மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், கை கால் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? அதுவும் ஜீவனே போனாலும் அந்த ஜீவனை திரும்ப தரக்கூடிய தேவனை நம்ம வழிபட்டுட்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப ஒரு மோசமான நிலைமையாக தெரியலையா உங்களுக்கு? தயவு செஞ்சு இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும்னு தாங்க அந்த வசனம் சொல்லுதே தவிர, அதாவது ரட்சிக்கப்பட்டவங்ககிட்ட இப்படிப்பட்ட குணங்கள்லாம் இருக்கணுமா. மற்றவங்ககிட்ட எப்படி அன்புங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதை சொல்லிட்டாரு. ஆனால் சகோதரர் அப்படி அந்த கூட பண்ண ரத்த பாசம் அப்படிங்கும்போது அது வித்தியாசமான ஒரு அனுபவத்துங்க சொல்லுது. அது யார் யார் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய புரிதல் எப்படி அப்படி தான் அந்த வசனம் உங்கள் கூட பேசும். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. 15வது வசனம் பார்ப்போம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். ஞானஸ்தானத்தை எடுத்துட்டு தன் சகோதரனை பகைச்சிட்டு, பகைக்கிறது அப்படின்னா எல்லாரையும் நேசிக்க முடியாதுன்னு சிலவங்க யோசிப்பீங்க, நியாயமான விஷயந்தான். ஏன்னா இதில் 2 பிரிவாக எடுத்துக்கலாம். சத்தியத்துக்காக நிற்கக்கூடிய ஒரு சகோதரன்கிட்ட நம்ம தோற்று போகலாம், தப்பே கிடையாதுங்க. சத்தியத்துக்காக உறுதியாக நின்று அவன் ஒரு சாட்சியாக வாழக்கூடிய ஒரு சகோதரன்கிட்ட நம்ம எந்த அளவு வேணாலும் இறங்கி போகலாம், தோற்று போகலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. அதே சமயம் சத்தியத்தை விட்டு விலகி போய் அவன் பாவத்துக்குள்ளே நிற்கிறான்னா அவங்ககிட்ட நம்ம அன்பு காட்டாமல் இருக்க முடியாது. ஆனால் அவங்ககிட்ட அன்பு காட்டலைன்னா தான் நமக்கு பிரச்சனை. அவங்ககிட்டே அன்பு காட்டணும். ஆனால் அவங்ககிட்ட நம்ம அவங்க பாவத்துக்குள்ளே போகிறானுக்காக நம்மளும் கூட போயிடக்கூடாது. அதுதான் பாவம். அவங்ககிட்ட நம்ம வழிக்கு அவங்ககிட்ட அவனை இழுத்து பார்ப்போம், வரலைன்னா விட்டுறணுமே தவிர நம்ம அந்த பாவத்துக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. இது 2 வகையோடு தான். இதை பிரித்து மட்டும் நம்ம நம்ம சிந்திச்சாலே போதும். வேறு நம்ம அளவுக்கு அதிகமாக யோசிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ தான் சகோதரன் சொல்லி போட்டு இத்தனை வசனங்கள் நமக்கு இருக்குது. இன்னும் சங்கீதம் 133ஆம் சங்கீதம் ஒரு வசனம் இருக்கிறதுல, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். இப்படி சகோதரங்களை பற்றி நம்ம இவ்வளவு தெளிவாக பார்த்தோம். இது ஏன் இந்த சகோதரங்களை பற்றி நான் பேச வரேன்னா, இப்போ ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறவங்ககிட்ட இப்படிப்பட்ட குணங்கள் இருந்தால் இனிமேல் அதை மாற்றிக்குங்க அப்படிங்கிற ஒரே ஒரு கருத்து தான். வேறு நான் புதுசாகவோ பெரிய லெவல்லையோ நான் எதுவும் பேச விரும்பலை, பேசவும் எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த அளவுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு அறிவில் நான் உங்கள்கிட்ட இந்த பதிவை போடுறேன். தயவு செஞ்சு இதை பிரயோஜனம் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் அனுப்பி கொடுங்க. நிறைய பேர் இருப்பாங்க பார்க்கக்கூடிய. நீங்கள்
இந்த மாதிரி பிரச்சனையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அது பிரயோஜனப்படும். உங்களால் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும். அதை மாத்திரம் நீங்கள் செய்ய தவறாதீங்க. கண்டிப்பாக தேவன் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார். ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று நாங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே ஆராய்ந்து அறிந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த ஆண்டவரே நாளிலும் ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள் எங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்குது. தேவன் உதவி செய்யுங்க. சகோதரருக்குள் ஆண்டவரே எப்படிப்பட்ட ஒரு அன்பு வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவரே வசனங்களிலே நாங்கள் தியானித்தோம். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே இதுவரையிலும் படித்து உணர்வில்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஏவும்படியாக நம்முடைய பாதத்தில் ஒப்பு தந்து ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட அனுபவங்கள் எங்களுக்கும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் கிடைக்க தேவன் கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. இன்று பகல் முழுவதும் உடைய தயவாலும் கிருபையினாலும் பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. கேட்டதும் கேட்க மறந்ததுமான எல்லா காரியத்தையும் உடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். காத்து வழி நடத்தும் ரட்சகரும் மீட்புறமாய கிறிஸ்து இயேசு மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் பரிசுத்தமும் இருக்கும் இந்த பரமபிதாவே. ஆமேன். மீண்டும் சந்திப்போம்.